ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் சுகர், அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோவா, இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா, நீங்கள் வீட்லேயுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, ஸோ நான் வந்து சொசைட்டிக்கு பால் கொடுக்குறோம்ல அவங்கக்கிட்ட இருந்தே நான் வந்து கோவா வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம், இது வந்து ஒரு 45லேருந்து 40 பாதாம் இருக்கும். சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சுகரும் ஏலக்காவும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கோவா, அதுக்கப்புறம் அந்த பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சுகரையுமே ஆட் பண்ணி எக்கு 1 பை 1 ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே விட்டுருப்பேன், என்னென்னா நெய் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணணும். இதில் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா சூடான பாலில் ஒரு பிஞ்ச் சாஃப்ரானுமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன், கலருக்காகவும் எக் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக வருன்றதுக்காகவும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஒரு 5 ட்ராப் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்க்கு எனக்கு பார்த்திங்கன்னா 1/2 kg முட்டை மிட்டாய் வந்து கிடச்சிது. இந்த மாதிரி 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதில் ஹீட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த கடாயில் வந்து ஊற்றிட்டு கேஸில் வந்து வச்சு நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், திக்காக இருக்க மாதிரி. இந்த கடாய் எனக்கு செட் ஆகலைனால நான் நான்ஸ்டிக்கு மாற்றிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இதை பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து அந்த பால் ஊற்றி வச்சுருந்தனால சாஃப்ரான் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ட்ரேயில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு மேலேயுமே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி நல்லா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் ஒரு 40 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு முட்டை மிட்டாய். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சாப்பிட்றத விட முட்டை மிட்டாய் மறுநாள் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.